பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிப்ரவரி மாத பலன்கள் 2025 வருஷம் 2வது மாதம் பிப்ரவரி மாத பலன்கள் இந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். குரு பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் ரிஷப வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. ரிஷப வீட்டில் பயணம் நடத்தும் போது செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். ஆக்சுவலாக செவ்வாய் கடக வீட்டில் தான் இருக்கிறாரு, ஆனால் அவர் கொஞ்சம் வக்ரமாக இருக்கார். அதனால உங்களுக்கு பலன் சொல்லணுங்கிறதுக்காக மிதுன வீட்டில் போட்டிருக்கேன். அதை நான் பலன் சொல்லும்போது விரிவாக சொல்கிறேன். கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் கன்னி வீட்டில் தனது பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சூரியன் பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி 13, 14 தேதிகளில் கும்ப வீட்டுக்கு வந்துடுவார். இவ்வளோ காலம் இங்கே இருந்தார் சூரியன், மகர வீட்டில் இருந்தவர். அவர் 13ஆம் தேதி 14ஆம் தேதி வாக்கில் 13ஆம் தேதியே வந்துடுவார். எங்கே வர்றாரு? கும்ப வீட்டுக்கு வர்றாரு. அங்கே ஆல்ரெடி ஏற்கனவே சனி பகவான் ஆட்சியாக இருக்கார், மூல தெரிகோணமாக இருக்கார். புத பகவானும் கும்ப வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காங்க. சுக்கிரன் மீன வீட்டில் உச்சமாகி தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காரு. ஆல்ரெடி ராகுவும் அங்கே தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, இப்போ தைப்பூசம் 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தைப்பூசம் நாடு முழுவதும் இருக்கிற முருகன் கோவில்களில் முருகனுக்கு திருவிழான்னு கூட வச்சுக்கலாம். தேரோட்டம், பூசம், பால் காவடி, பன்னீர் காவடி, அன்னதானம், அப்படி முருகனுடைய 6 படை வீடுகள்லையும் வெகு சிறப்பாக இருக்கும். 7வது வீடா சொல்கிற மருதமலையில் இதை விட சிறப்பாக இருக்கும். அப்புறம் உங்கள் ஊரில் இருக்கிற முருகன் கோவில்லையும் அந்த தைப்பூச விழா அப்படிங்கிறது சிறப்பு. பூசம்னா பூச நட்சத்திரம். தைப்பூச நட்சத்திரம் அன்னைக்கு, தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அன்னைக்கு தான் முருகனுக்கு மிகப்பெரிய விழா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் விரதம் இருந்து பக்தர்கள் அவங்களுடைய கடமைகளை காணிக்கைகளை செலுத்துவாங்க. அந்த விழாவை கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் அன்றைய தினம் முதல் அந்த ஆறுமுகம், அந்த அழகன் அத்தனை பேருக்கும் நல்ல ஆசீர்வாதம் வழங்கட்டும், நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்னு உங்கள் சார்பாக அந்த நான் நித்தம் வணங்கும் குமரமலையான வேண்டி கேட்டுக்கிறேன். அடுத்து நீங்கள் பார்க்குறது என்னென்னா, இது ஒரு பொது பலன் தான், உங்கள் சொந்த ஜாதக பலன் கிடையாது. இந்த மாதத்தில் இந்தந்த கிரகம் இங்கே இருக்குது, அதனால் நமக்கு என்ன ப்ளஸ்ஸு, நமக்கு என்ன மைனஸு, இல்லை நம்ம என்ன வழிகாட்டுதல் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஜோதிடம். உங்கள் ஜாதக பலன் கிடையாது. இது ஒரு 20-25% தான் நீங்கள் எடுத்துக்கணும். சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை பற்றி நடந்தால் இது கூடுதலாக நன்மையும் தீமையும் இருக்கும். சரி, யாருக்காவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால், நிறைய பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஜாதகத்தை அனுப்புகிறீங்க, ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையர், என்னுடைய குருநாதர் அத்தனை பேரையும் வணங்கி இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஓம் நமச்சிவாய. இப்போ நாம் மகர ராசியை பார்ப்போம். மகரம் அப்படின்னா சிகரம் தொடும் ராசி. நான் வச்சிருக்க பேர் மகர ராசியோ அதாவது மகர லக்னமோ யாராவது பிறந்திருந்தால் ஒரு நாள் ஒரு தடவை வாழ்க்கையில் எத்தனை ப்ரமோட் வந்தாலும் எவ்வளவு அவமானம் வந்தாலும் இந்த பூமியில் சிகரத்தை தொடுவீங்க. அதான் மகரம். தகரமும் தங்கமாகும் மகரத்துக்கு. சரி, இப்போ இந்த மகர ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, பொதுவாக மகர ராசிக்கு குரு பயிற்சி நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே பரவாயில்ல, படிப்படியாக வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆகாவோன்னு இல்லைனாலும் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் இருக்கா, ஒரு தெளிவு இருக்கான்னா இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சனி பகவான் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே ஒரு கணிசமான தொகையை கொடுப்பாருன்னு சொன்னேன். அல்லது ஒரு சுப நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் நடக்கும்னு சொன்னேன். என்ன, திருமணமாக இருக்கும் அல்லது குழந்தை பிறந்திருக்கும், அதாவது இடம் வாங்கி போட்டு வீடு கட்ட முடியாமல் இருக்கும். இதெல்லாம் இப்போ வரிசையாக நடக்க போகுது. ஏன், உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி கம்ப்ளீட்டாக 7 சனி முடியுது. அதை நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். சரி, இந்த மாதம் என்ன சிறப்பு அப்படின்னா, உங்களுக்கு 5ஆம் வீட்டு கிரகம் சுக்கிரன், 10ஆம் வீட்டு கிரகம் சுக்கிரன். மகரத்துக்கெல்லாம் யோகாதிபதி, ராஜ யோகாதிபதி யாருன்னா சுக்கிரன் தான்.
அவர் போய் 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். சார் 3ல் சுக்கிரன் இருக்கக்கூடாது, பொதுவாக 3ல் சுக்கிரன் இருக்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு அவர் 5 ஒரு 3லையும் 3 ஒரு 5லையும் பரிவர்த்தனையில் இருக்காங்க. பரிவர்த்தனை என்ன? நான் உன்னையே கெடுக்க மாட்டேன், நீ என்னையே கெடுக்காதுன்னு அர்த்தம். அப்போ 5 ஒரு பரிவர்த்தனையாகி 3ஆம் இடத்திலிருந்து எங்கே பார்க்கிறார்? 9ஆம் இடத்தை பார்க்கிறார். எந்த ஒரு கிரகம் லக்னத்துக்கு 3ல் இருந்து 9ஆம் இடத்தை பார்க்குதோ அந்த 9ஆம் இடத்து பாக்கியம் அத்தனையும் இந்த கிரகத்துக்கு கிடைக்கும், இந்த வீட்டுக்கு கிடைக்கும். அப்போ அப்பானால யோகம், அரசாங்கத்தினால யோகம், உபதேசத்தினால யோகம், 9னா தூர பயணம், பயணத்தினால யோகம், இவ்வளவும் கிடைக்க போகுது. யாருக்கு? மகரத்துக்கு இந்த மாதமே கிடைக்கும். வாக்கில் யார் இருக்கா? சூரியன். அஷ்டமாதிபதி சூரியன் இருக்கலாமா? அவருக்கு 7ல் இருந்து உங்களுக்கு 2ல் இருந்து வாக்குஸ்தானத்தில் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஆனால் புதன் உங்களுக்கு 5 பாக்கியாதிபதிங்கிறதுனால அவர் இருந்து அந்த சூரியனுடைய வேகத்தை குறைக்கிறாரு. எப்பவுமே புதன் எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்தினுடைய பலனை புதன் எடுத்து செய்யும். அப்போ அஷ்டமஸ்தானத்தில் உள்ள சூரியனை புதன் சேரும்போது 8ஆம் இடத்து விஷயங்களை குறைச்சி வாக்கில் இருக்கும்போது நல்லதை கொடுக்கும். ஆனால் நீங்கள் பேச்சில் கவனம். ஏன்னா ஏற்கனவே வாக்கில் சனி, நீங்களே 2ல் போயிருக்கீங்க. பணம் வந்துக்கிட்டு இருக்கு, வருமானம் வந்துக்கிட்டு இருக்குங்கிறது வேற. ஆனால் பேச தெரியாமல் பேசி மாட்டிக்க கூடாது. குடும்பத்திலையோ கணவன் மனைவிட்டையோ மனைவி கணவன்கிட்டையோ பேச தெரியாமல் பேசி மாட்டிக்க கூடாது. சூரியன்னா அரசாங்கம், சூரியன்னா அரசியல். அப்போ அரசியல்வாதிகளை பாய்ச்சிக்கக்கூடாது, அரசு அதிகாரிகளை பாய்ச்சிக்கக்கூடாது. ஆக இந்த மாதம் இதில் கவனமாக இருக்கணும். ஆனால் பணம் வந்துடும். சார் செவ்வாய் போய் 6ல் இருக்கே, இருக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு 11 பாதகாதிபதின்னு சொல்கிறது. அவர் 7ல் இருந்ததை விட 6க்கு போனது நல்லது தான். ஆனால் அம்மாவின் உடல்நிலைக்கு கவனம். 4 அவருக்கு 3ல் போய் மறைகிறாரு புதன் வீட்டில். 6ன்னா மறைவு. அங்கே போய் செவ்வாய் இருந்தால் அடிவயிறு, உங்கள் அடிவயிறையும் பார்த்துக்கணும். அம்மாவுக்கு 3ஆம் இடம், அம்மாவோட காது கழுத்தை பார்த்துக்கணும். செவ்வாய்னா சகோதரன், சகோதரன்ட்ட விட்டு கொடுத்து போகணும். செவ்வாய்னா இந்த மாதம் சொத்து விற்க போனீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற தொகை கிடைக்காது, அடுத்த மாதம் விற்றுக்கலாம். செவ்வாய் கரெக்டாக 9ஆம் இடத்தை பார்க்குது 4ஆம் பார்வையாக. அப்போ அப்பாவின் உடம்பையும் கவனமாக பார்த்துக்கணும். அந்த செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குது, ராசியை 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குது. திரும்ப 8ஆம் பார்வையாக உங்களையும் பார்க்குது. செவ்வாய்னா அரசியல், செவ்வாய்னா அரசாங்கம், செவ்வாய்னா பூமி, செவ்வாய்னா ரத்தம். இந்த மாதிரி செவ்வாய்னா சிவில் இன்ஜினியர், செவ்வாய்னா செங்கக்கலவை, செவ்வாய்னா ரத்த பேங்க், ரத்த வங்கி. இதில் இந்த துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் ரத்த தானம் பண்ணலாம். எப்போ செவ்வாய்னால பாதிப்பு வருதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் செவ்வாய்க்கிழமையில் போய் மகர ராசிக்காரங்க, ஏன்னா இங்கே தான் செவ்வாய் உச்சமாவார். அப்போது செவ்வாய்க்கிழமையில் போய் ரத்த தானம் பண்ணால், வயசு கம்மியாக இருக்கிறவங்க பண்ணால் செவ்வாய்னால பாதிப்பு வராது. செவ்வாய்னால பாதிப்பு வரக்கூடாதுன்னா செவ்வாய்னா முருகன், மகரம்னா சனி. அப்போ முருகன் கோயிலில் படிக்கு கீழே இருக்கிற முதியவர்களுக்கோ ஹேண்டிகாப்டுக்கோ சாப்பாடு வாங்கி கொடுக்குறது. 8 அப்படின்னா சனியோட ஆதிக்கம். அப்போ 8 கம்பி உள்ள கொடை வாங்கி கொடுக்கறது. சனி பகவான்னா பாதம், அப்போ காலுக்கு செப்பல் வாங்கி கொடுக்கறது. சனின்னா உணவுக்கு அஸ்திவாரம் போடுறவன், ஜீவனம் பண்ணுறவன். ஜீவனம்னா சாப்பாடு, அப்போ சாப்பாடு வாங்கி கொடுக்குறது. இவ்வளோ விஷயம் பண்ணால் இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்த மகர ராசிக்காரங்க நான் சொன்ன மாதிரி அந்த சிகரத்தை தொடுவீங்க. இந்த மாதம் சுக்கிரன் உச்சம், இது ஒன்றே போதும். பேச்சில் கவனம். கண்ணு பல்லுக்கு மருத்துவம் உண்டு. அல்லது சூரியன்னா கண்ணாடி, உங்கள் கண்ணாடி மாற்றுற மாதிரி வரும். இது வரைக்கும் கண்ணாடி போடாதவங்களுக்கு கண்ணாடி போடுற மாதிரி வரும். மற்றபடி அந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சியில் இன்னும் விரிவாக சொல்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஒரு சிகரத்தை தொடுவீங்க. உங்களுக்கு பழைய வாழ்க்கை மீண்டும் வரப்போகுது. இதை நான் சொல்லலை, நான் கும்புற அந்த குமாரமலையான் சொல்கிறான். ஓம் நமச்சிவாய.